அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க SEWBOSS சேனல். நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெறும் சாப்பாடு மட்டும் ரெடியாக இருந்தால் போதுங்க. ஒயிட் ரைஸ் மட்டும், அதுவும் முட்டை மட்டும் இருந்தால் போதும். டேஸ்ட்டாக முட்டை சாப்பாடு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பாடு செய்ய நான் கேரட் ஒன்று எடுத்துருக்குறேங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்க. அதுவாக பெரிய வெங்காயம் 1 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா 2 எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 முட்டை எடுத்துருக்குறேங்க. 5 முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் காஞ்சானே சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுக்குவோம். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ அரிஞ்சு வச்ச இந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 3ஐயும் ஒட்டுக்காக ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிங்க. நல்லா பச்சை வாசம் போயிடணுங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்குவோம். அதையுமே நல்லா வணக்கி விட்டுலாங்க. பச்சை வாசம் போகிற நல்லா வணக்கலாம். அது அடிப்பத்திர போதுங்க. அடுப்பு மட்டு பண்ணிக்கங்க. மட்டு பண்ணிவிட்டு வணக்கி விட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு, முட்டைக்கோஸ் இந்த 2ஐயுமே ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட் பார்த்தீங்கன்னா 1 எடுத்துங்க. முட்டைக்கோசு ஒரு முட்டைக்கோசுக்கும் கம்மியாகவே இருந்தால் போதுங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இதையுமே நல்லா வணக்கிக்கலாங்க. இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, இப்படியே வணக்கினா போதும். அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடிங்க. 1 ஸ்பூனு கம்மியாக 1/2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டால் போதும். ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகா அரிஞ்சு போட்டுருக்குறோம். இதேமாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்குவோம். அடுப்பு மட்டு பண்ணிங்க. அடிப்பத்திர போகுது. தண்ணி எதுவும் ஊற்றாதனால கொஞ்சம் பற்றிக்கும். அதனால் நம்ம அடுப்பு மட்டு பண்ணிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுறேன். இதையுமே நல்லா வணக்கி விட்டுக்குங்க. உப்பை போட்டு நல்லா வணக்கி விட்டுருக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 முட்டையை ஊற்றிக்குவோம். உடச்சி வச்ச அந்த 5 முட்டையும் ஊற்றிட்டு அந்த மஞ்சக்கருத்தை மட்டும் உடச்சி விட்ருங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். முட்டை கொஞ்சம் நேரம் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் தான் கலர முடியும்.
அப்படின்னா தான் முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சக்கருது மட்டும் உடச்சி விட்ருங்க. இந்த மாதிரி மஞ்சக்கருது மட்டும் உடச்சி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்ருங்க, நல்லா வேகணும். முட்டையை அப்படியே கலரி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி கலரி விட்ருங்க. முட்டையை நம்ம எப்படி வறுப்போமோ அந்த மாதிரி கலரி விட்ருங்க. சட்டியில் பிடிச்சிருக்குங்க பாத்திரத்தில், அதை சுரண்டி விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சுரண்டி விட்டு எடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் மசாலா போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்ருங்க மசாலாவும். ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். ஒன்றரை டம்ளருக்கு நான் 5 முட்டை போட்டிருக்குறேங்க. இதை அப்படியே கலரி விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி செய்கிறது. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு ஈஸியாக செஞ்சிடலாம், குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க, முட்டையெல்லாம் போட்டு செய்கிறனால ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. கடையில் சாஸு அது இதெல்லாம் ஊற்றுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப கெடுதலுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு உடம்பு நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க முட்டை சாப்பாடை. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான முட்டை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.